ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் ஏற்படுத்திய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். டிஜிட்டல் இயக்கம் வாயிலாக ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்காக செயல்படுத்தப்பட்ட கல்வி திட்டங்கள் பற்றி சென்ற பகுதியில் பார்த்தோம் சார். திறன் பயிற்சி கூட வழங்கப்படுது இல்லையா சார், அதை பத்தி சொல்லுங்க. ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் வந்து இன்னைக்கு பல ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம். அரசாங்கம் உருவாக்கி இருக்குது. ஐஐடி மாதிரியான மிகப்பெரிய ஒரு வளாகங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கு. உதாரணமா சென்னை ஐஐடியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ் டேட்டா சயின்ஸ். ஆமா சார், எல்லாருக்குமான ஒரு வாசலை திறந்து விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒரு டேட்டா சயின்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான படிப்பு. அதை வந்து நீங்க ஒரு ஐஐடி வந்து அதை நீங்க ஆன்லைன்ல பிளாட்ஃபார்ம்ல யார் வேணா படிக்கலாம், எந்த வயசினர் வேணா படிக்கலாம் அப்படின்லாம் நீங்க உருவாக்கும் போது ஆச்சரியமான ஒரு பெரிய முன்னேற்றம். என்னன்னா இது கிடைக்காதோ, இந்த படிப்பை படிக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணமோ அப்படின்னு நினைச்ச காலத்தான் போய் இன்னைக்கு இதை இணைய வாயிலாக படிக்க முடியும். அதுவும் வந்து அதே ஐஐடியினுடைய மிக மிக தரமான ஒரு கல்வி திட்டத்தின் வாயிலாக நீங்கள் படிக்கிறீர்கள். அதுல தேர்வாகி அதுல நீங்க வந்து பாஸ் ஆகி வந்தீங்கன்னா நீங்க ஐஐடியில வாங்குற அளவுக்கு ஒரு சர்டிபிகேட்டோட தான் நீங்க வாங்கவும் போறீங்க. அப்போ தரம் எங்கும் குறையவில்லை, அதனுடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை எதுவும் குறையவில்லை. ஆனால் அது கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறை, அதாவது முன்னாடி வகுப்புக்கோ இல்ல கல்லூரிகளுக்கோ போய் கத்துக்கொண்டது இன்னைக்கு இணையம் வாயிலாக மட்டுமே கிடைக்கிறது. மிக தரமான ஒரு கல்வி. அப்போ இந்த வசதிகள் தான் இன்னைக்கு மிக முக்கியமான வசதிகளாக. இன்னொரு மிக முக்கியமான வசதி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வித்யாலட்சுமிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு. அதுல வந்து நீங்க கல்வி கடன்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு அந்த வித்யாலட்சுமி இந்த போர்ட்டல் வந்து உருவாக்கி கொடுத்திருக்கு. அப்போ நேரடியாக நீங்கள் வந்து ஒரு மேற்படிப்பு படிப்பதற்காகவோ இல்ல வெளிநாடு போய் படிப்பதற்கான ஒரு தேவை இருக்குமானால் அதுல நீங்க பதிவு செய்து கொண்டால் அது எந்தெந்த அருகில் இருக்கக்கூடிய வங்கி என்னவோ அதுக்கு விவரங்களை அனுப்பி வைத்து அதன் வாயிலாக நீங்கள் வந்து கடனை பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கு. இந்த ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங், ஃபைனான்ஸ், இதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஜாப் பேஸ்டு ட்ரைனிங். ஆக்சுவலா நீங்க வேலைக்கு போன பிற்பாடு கூட உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சிகள், நீங்க அந்த துறை சார்ந்து இன்னும் கூடுதலான வாசிப்பை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சிகள். அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்து படிக்கலாம். எனக்கு திடீர்னு இன்னைக்கு நான் மலையாளம் படிக்கணும், எனக்கு திடீர்னு வந்து எனக்கு வந்து ஒரு அரபி மொழி படிக்கணும், இல்ல வேற ஏதோ ஒரு புதுசா ஒரு திறனை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்க போய் இந்த ஸ்வயம் போர்ட்டல்ல இதெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து அப்படியே கொட்டி கிடக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, சிலதெல்லாம் 40 மணி நேரம் கோர்ஸ், சிலதெல்லாம் 120 மணி நேரம் கோர்ஸ், சிலதெல்லாம் வந்து ஆர்கைவ் பண்ணி இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிட்டல் கோர்சஸ் அது வந்து சேமிக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை போய் உட்காந்து அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு ஒரு கல்வியை கற்பதற்கான ஒரு கால அவகாசம், ஒரு நேரம், இதை வந்து நீங்க போய் இதெல்லாம் இல்ல, தனியா அதுக்காக ஒரு இடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்றது இல்ல. இருக்கக்கூடிய அதே 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து வீணாக்கக்கூடிய நேரத்தை அத்தனையுமே நீங்க கல்வியாக மாற்றலாம். நான் குறிப்பிட்டு இதை சொல்லிக்கொண்டே இருக்கேன். பல கல்லூரிகளுக்கு நான் போய் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றேன். மாணவர்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு வந்து 180 நாள் தான் அவங்களுக்கு வந்து வகுப்பு, ஒரு செமஸ்டருக்கு 90 நாள் தான். அப்படின்னா நீங்க அவங்க எஃபெக்டிவா அவங்க எவ்வளவு நாள் அவங்க மொத்த வருஷத்துல படிக்கிறாங்கன்னா 37 நாள் தான் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அவர்ஸை கணக்கு போட்டீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் பாட வேலை. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து மொத்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கூட்டிங்கன்னா 37 நாட்கள் தான் அவங்க வாசிக்கிறாங்க, படிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நமக்கு இருக்கிறது 365 நாள் இருக்கு. இன்னும் ஒரு 100 நாளை நம்ம கூட்டிக்க முடியுமா? தாராளமா கூட்டிக் கொள்ள முடியும். இணையம் வாயிலாக கூட்டிக் கொள்ள முடியும். நிச்சயமா. இன்னும் ஒரு 100 நாளுக்கான வாசிப்பை நீங்கள் இணையத்தில் வழியாக செய்தீர்கள். அப்போ அதுவும் வந்து நீங்க எத்தனை சர்டிபிகேஷன் வாங்க முடியும், உங்க துறையிலேயே நீங்க அதிகப்பட்ட சர்டிபிகேட்டை வாங்க முடியும். இல்ல உங்களுக்கு விருப்பமான பல துறைகளை எடுத்து நீங்க மேலும் 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 உங்களை வளப்படுத்திக் கொள்ளும். அப்போ அறிவு தேடல், ஞான தேடல் என்பது இன்னைக்கு இணையம் வாயிலாக மிக மிக சுலபமாகி இருக்கிறது. நிச்சயமா சார், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் அரசோட ஒரே இலக்கு, ஒரே நோக்கம். அப்படி கல்வியும் எல்லாருக்கும் கிடைக்கிறத இந்த டிஜிட்டல் இந்தியா இயக்கம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கறது உங்களுடைய இந்த வார்த்தைகள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ போக்குவரத்து துறையில ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபாஸ்டாக் முறையை பார்க்கலாமா சார், டிஜிட்டல் இயக்கத்தினுடைய ஒரு தாக்கமா? நிச்சயமாக. ஏன்னா அந்த சுங்கச்சாவடிகள்ல அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் காத்திருந்து நேர விரயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அதையெல்லாம் வந்து இது முற்றிலுமா உடை தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லலாமா? ஃபாஸ்டாக் வந்து ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் புரட்சிங்க. இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களும் நீங்கள் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் அந்த ஃபாஸ்டாக பயன்படுத்தும் போது
பல விஷயங்கள் நடைபெறும். அதாவது எந்த இடங்கள்ல எந்த வாகனங்கள் போய் கொண்டிருக்கின்றன, எந்த இடத்துல எந்த சுங்கச்சாவடியில் அவர்கள் பணம் கட்டுகிறார்கள், என்ன கட்டுகிறார்கள் என்பதை, அது அடிப்படையில சுங்கச்சாவடிங்கிறது நீங்க வந்து அது அந்த சாலைகளுக்கு கட்டக்கூடிய வரிதான். ஆனா அந்த சாலைகளுக்கு கட்டக்கூடிய வரியின் வாயிலாக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய போக்குவரத்து நெரிசலை, ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய தேவை என்ன என்பதை உங்களால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்க இந்த சாலைகளை விரிவுபடுத்துவது, தேவைகளின் ஒட்டி நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் வே போடுறது, இது எல்லாவற்றையுமே இந்த ஃபாஸ்டாக் வாயிலாக நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப என்னன்னா, ஒரு நேரடியாக ஒரு இணைய சேவை, அந்த சேவை வந்து என்னென்ன விவரங்களை கொடுக்கிறது என்று பாத்தீங்கன்னா அவ்வளவு விவரங்களை அது வந்து ஆட்சியாளர்களுக்கு அது வழங்குகிறது. அப்போ அந்த சாலையினுடைய தரம் என்ன, அந்த சாலையில் செய்யப்பட வேண்டிய வசதிகள் என்ன, அதில் ஏற்படக்கூடிய போக்குவரத்தினுடைய தன்மை என்ன, என்ன விதமான வாகனங்கள் செல்கின்றன, கனரக வாகனங்கள் செல்கின்றனவா, சாதாரண பயணியர் வாகனம் செல்கின்றனவா, பஸ்கள் செல்கின்றனவா, இது அத்தனையுமே உங்களால ட்ராக் பண்ண முடியும். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஃபாஸ்டாக் என்றது ஒரு பகுதியில உட்கார்ந்து கொண்டு நீங்க கட்டக்கூடிய ஒரு சுங்க கட்டணமாக இருந்தது போய் இன்னைக்கு நீங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் ஆவணங்களாக, தரவுகளாக உங்களுக்கு கிடைக்கிறது. இது வந்து போக்குவரத்துடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து உங்களுடைய வாகன்னு ஒரு சைட் இருக்கு, இ வாகன்ற சைட் இருக்கு. இதுல 2 வீலர் 4 வீலர்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை வாகனங்களுக்கும் இந்தியா முழுமைக்குமான நீங்க வந்து டிஜிட்டலாக நீங்க வந்து உங்களுடைய எல்எல்ஆரையும் நீங்க வாங்கலாம், லைசன்ஸ் வாங்கலாம், எல்லாமே நீங்க வாங்கலாம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்தியா முழுமையும் எத்தனை பேர் எத்தனை வாகனங்களை வைத்திருக்கிறார்கள், இந்தியா முழுமையும் நீங்க வந்து வாகனங்களுடைய வளர்ச்சி, மாதா மாதம் எத்தனை புதிய வாகனங்கள் ரெஜிஸ்டர் ஆகின்றன, எத்தனை புதிய வாகனங்கள் வந்து என்ன விதமான வாகனங்கள் பதிவாகின்றன, அது லாரியா, பஸ்ஸா, இல்ல வந்து 2 வீலரா 4 வீலரா, எல்லாவற்றையும் ஒரு சொடக்கில் உட்கார்ந்து துல்லியமா கணக்கிடலாம். இப்போ மாதா மாதம் எத்தனை வாகனங்கள் விற்பனை ஆயின, எவ்வளவு வாகனங்கள் வந்து பின்னாடி கடைசியில பயனற்று போயின, அல்லது வந்து எந்தெந்த பகுதிகளில் இந்த வாகனங்கள் பயணம் செய்தன, இப்போ எந்தெந்த பகுதியில இந்த வாகனங்கள் பயணம் செய்தன அப்படின்னும் போது வேற ஏதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு கூட இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்ப நீங்க வந்து இது எல்லாவற்றையும் நீங்க வந்து இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்துருச்சு. அப்போ ஒரு வாகனம் என்பது காணாமல் போகவே முடியாது. அந்த வாகனம் எங்கேயோ பதுக்கப்படலாமே தவிர ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. ஆனா மற்றபடி அது வந்து வாகனம் வந்து அந்த வாகனத்தினுடைய பதிவுகள் வந்து கண்டிப்பா அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இது வந்து ஸ்கிராப்ல போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்ல வந்து இந்த காணாம போயிடுச்சு இந்த வாகனம் எப்படிலாம் இனிமே சொல்லவே முடியாது. இந்த வாகனத்துக்கு உயிர் இருக்கு, ஆனா இப்போதைக்கு எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அது தேவையாக பதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர மற்றபடி இது வந்து சுலபமாக்கிட்டு. அப்போ இன்னைக்கு எல்எல்ஆர் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு, லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு டிஜிட்டல் உங்களுடைய கைரேகையும் உங்களுடைய சைனும் உங்களுடைய முகப்பதிவும் அல்லது கண்களுடைய பதிவும் இல்லாமல் எதுவுமே நடைபெற போவதில்லை. அது அத்தனையுமே இன்னைக்கு ஆவணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்போ நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தேசிய அளவிலான சாலை போக்குவரத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் நாம வந்து உள்ளடக்கினதாக சேவை வந்து உருவாகிருக்கு. நிச்சயமா சார். இப்ப நீங்க வந்து இந்த கைரேகை பதிவு, கருவழி பதிவு அதெல்லாம் சொல்லும் போது இன்னொரு விஷயம் வந்து தோணுது. இந்த பொது விநியோக திட்டம் இருக்குல்ல சார், அந்த பொது விநியோக திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தும் நம்ம வந்து அந்த பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். அதுவும் கூட இந்த டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தோட ஒரு முக்கியமான கூறு அப்படின்னு பாக்கலாமா சார்? நிச்சயமாக. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்துல அது வந்து இன்னும் அதிகமாக உபயோகத்துக்கு வந்தது. நீங்க அந்த சமயத்துல நீங்க வந்து அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் 20 கிலோ ரேஷன் அரிசி, அப்புறம் வந்து பருப்பு, இந்த மாதிரி கோதுமை இதெல்லாம் வழங்க தொடங்கியது. அப்போ வந்து புள்ளிவிவரங்களின்படி கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் அதை வந்து பயன்படுத்தியதாக நம்ம செய்திகளை பார்த்தோம். அப்பதான் வந்து இந்த ரேஷன் அட்டைகளை வந்து ஒரு நேஷனல் லெவல்ல அதை ஒருங்கிணைச்சாங்க. அப்போ நீங்க இந்த பகுதியா இருந்தாலும் சரி, எந்த பகுதியா இருந்தாலும் சரி, வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து வேலையான செஞ்சாலும் சரி, இங்க இருக்கக்கூடியவர்கள் வேறு மாநிலங்களுக்கு போனாலும் சரி, அவர்களுக்கு உரிய ரேஷன் பொருட்களை நீங்க எந்த கடையில வேணா நீங்க போய் வாங்கிக்கலாம். அதாவது குறிப்பா இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கோட இது தொடங்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த வந்து பெரிய அளவுல ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாங்க. அப்பதான் இந்த ரேஷன் அட்டைகளுடைய கார்டு எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய சேவை வந்து படிப்படியாக உருவ ஆரம்பிச்சு. உண்மையிலேயே அந்த சேவை வந்து நம்ம தேசிய அளவுல மிக முக்கியமான ஒரு சேவை. நீங்க சொன்ன மாதிரி புலம்பெயர்கள் மட்டும் கிடையாது, சாதாரணமாவே குடும்பங்களே நீங்க வந்து ஒரு பகுதியில வேலை பார்த்தவங்க அடுத்த பகுதிக்கு நீங்க டிரான்ஸ்பர்ல போறாங்கன்னா கூட நீங்க வந்து அவங்களுடைய பதிவுகளை வந்து மாத்திக்கணும்னாலும் மாத்திக்கலாம். இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேவைகள் எந்த வகையிலும் தடைபடாமல் இருப்பது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா சார். இப்ப வந்து சமீபமா நான் பார்த்த விஷயங்கள் என்னன்னா, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, வயதான பெற்றோர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கும்போது பொது விநியோக திட்டத்துல பொருட்களை வாங்கியிருப்பாங்க. இந்த மாசம் அடுத்த மாசம் அவங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க.
அங்க போனாலும் அந்த பொருட்களை அவங்களால வாங்க முடியுது. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். நிச்சயமா வரவேற்கத்தக்க விஷயம். இன்னொரு பகுதி இப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் அதை ரொம்பவுமே, அதாவது பாலிசி மேக்கர்ஸ், கொள்கை வகுப்பாளர்களான அரசியல் நிர்வாகிகள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது, இப்ப நீங்க உதாரணமா இப்ப நீங்க 80 கோடி பேருக்கு எவ்வளவு பொருட்களை வழங்க வேண்டும், எந்தெந்த மாநிலத்தில் வழங்க வேண்டும், அதற்கு எங்கெங்க இருந்தெல்லாம் அந்த உற்பத்திகளை நீங்கள் வந்து கொள்முதல் செய்ய வேண்டும். அப்போ அந்த தேசிய அளவிலான திட்டமிடலுக்கும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளுக்கும் அதற்கு தேவையான உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அந்த பொருட்களை வாங்கி சேமித்து கிடங்குகளை வைத்து நீங்கள் குறிப்பிட்ட கடைகளுக்கு அனுப்பி வைப்பது, அதாவது இந்த எல்லாமே ரொம்ப ஒப்பேக்கா இருந்தது. இதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பஸாடா இருக்கும். ஆக்சுவலா யாரு எப்படி செய்ய போறாங்க, எங்க செய்ய போறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாரும் டிஜிட்டலைஸ் பண்ண பிற்பாடு மிக தெளிவா நமக்கு தெரியுது. அப்போ இத்தனை கோடி மக்கள் பயன்பெற போறார். ஒவ்வொரு மாசமும் 2 முறை அவர்கள் வந்து வாங்க போகிறாங்க. அப்போ அது 2 தடவை வாங்க போகும்போது இவ்வளவு அரிசி இருக்கணும், இவ்வளவு கோதுமை இருக்கணும், இவ்வளவு பருப்பு இருக்கணும், இதெல்லாம் தெரியும். இது எங்கேயிருந்து கொள்முதல் பண்ணணுமோ அங்கேயிருந்து கொள்முதல் பண்ற இடத்துல நம்ம அதுக்கான உரிய உத்தரவுகளை சொல்லணும். அங்கேயிருந்து கொள்முதல் நடக்கணும், அங்கேயிருந்து இந்த கடைக்கு வரணும், இந்த இடத்துல குடோன்ல வந்து இருக்கணும், அப்புறம் இந்த கடைக்கு போகணும். இப்போ இந்த என்டையர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் சொல்றோம் இல்லையா, அந்த நெட்வொர்க்கே கிளியர் ஆகி போச்சு. இது எல்லாம் இணையத்தின் வாயிலாக மட்டும்தான் இன்னைக்கு சாத்தியமா. நிச்சயமா சார். டிஜிட்டல் இயக்கத்தோட முக்கிய அம்சம் அப்படின்னு யூபிஐ பரிவர்த்தனையை சொல்லலாம் இல்லையா சார்? அது படைத்த சாதனைகள் கூட ஏராளம். அதை பத்தி சொல்லுங்க சார். இந்தியாவில வந்து ஒரு பைனான்சியல் இன்க்ளூஷன் சொல்லுவோம். அதாவது அனைவரையும் சென்றடைந்த ஒரு சேவை அப்படின்னா அது யூபிஐ தான். அதை வந்து நீங்க இன்னைக்கு மறுக்கவே முடியாது. மிகச்சிறிய தொகையில இருந்து மிகப்பெரிய தொகை வரைக்கும் எந்த கடைகளுக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த ஸ்கேனர் ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும், அந்த சவுண்ட் பாக்ஸ் இருக்கும். நீங்க வந்து தாராளமாக அதை பயன்படுத்தலாம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வணிகர்களும் அதை வந்து முழுமையாக தங்களுடைய ஒரு சேவையாக மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு வந்து யூபிஐ சேவை இல்லாத கடைகளுக்கு வந்து என்னன்னா வியாபாரமே குறைஞ்சு போயிடும். யூபிஐ இல்லீங்களா, நம்மளால வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம இன்னைக்கு வந்து புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டோம். நம்ம வந்து யூபிஐ சேவை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த கடையை பயன்படுத்திக்கிற அளவுக்கு நம்ம மாறிவிட்டோம். கையில இந்த ரொக்க சேவை என்பது ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன சொன்னோம், ரொக்கத்துல தான் நம்ம எல்லாத்தையும் வாங்குவோம், விற்கும், கையில கேஷ் எடுக்கணும், கேஷ் எக்கானமி பத்தி பேசிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு கேஷ் எக்கானமியே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகம் சாதாரணப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு யூபிஐல தான் அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமா சார். அதாவது பை கூட எடுத்துட்டு போக மறந்துடுறாங்க சார். ஆனா கையில இந்த செல்போன் கொண்டு போக மறக்கல. ஏன்னா பணம் பே பண்றதுக்காக. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு துறைகள்ல பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தியதன் மூலமாக நாட்டின் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களோட வாழ்க்கை தரம் மற்றும் ஆரோக்கியமும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், கட்டமைப்பு, வானிலை முன்னறிவிப்பு போன்ற பல்வேறு துறைகள்ல கூட நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த இயக்கம் வேளாண்மை மற்றும் ஜவுளி தொழிலையும் வளர்ச்சியை ஊக்குவிக்க வகை செஞ்சிருக்கு. சுயசார்பு அப்படிங்கிற இலக்கை அடையறதுல டிஜிட்டல் இயக்கம் முக்கிய பங்காற்றி வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பாதையில முன்னேறி செல்லவும் டிஜிட்டல் இயக்கம் உத்வேகம் அளிக்குது அப்படின்னு சொன்னா மிகையல்ல. அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்தையுமே வந்து இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு எல்லா துறைகளிலும் வந்து டிஜிட்டல் இயக்கம் வந்து தன்னுடைய கரங்களை நீட்டி வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆக்கிரமிப்பினால வந்து நாட்டு மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி நிறைய முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் தான் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாயிட்டே போகும், நிறைய நன்மைகள் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.